அடுத்த 3 மணி நேரத்திற்கு 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, மற்ற மாவட்டங்களில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்? ஸ்ரீராம், அடுத்த 3 மணி நேரத்திற்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதில் 10 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரை திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை, ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மிதமான மழையிலிருந்து ஒரு சில இடங்களில் இன்டென்சிவ் ஸ்பெல், அதாவது கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 மணி நேரத்திற்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஸ்ரீராம், கடந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல மழை தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. காற்றை பொறுத்த அளவில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கும், அது தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கா தகவல்கள்? அதாவது தற்போது புயல் கரையை கடக்க துவங்கி இருக்கக்கூடிய நிலையில், கடந்து வரக்கூடிய நிலையில், அதாவது தரைக்காற்று 70 to 80 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயம் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என ஏற்கனவே எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கடலோர பகுதிகளில், புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் தற்போது காற்றின் வேகம் 70 to 80 கிலோமீட்டர் வேகத்திலும், ஒரு சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கிறது. ஆனால் இந்த மழை எச்சரிக்கையை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி. பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரக்கூடிய சூழலில் புயலினுடைய பகுதி எந்த பகுதியில் இருக்கிறது, அதனுடைய நகர்வு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சடையாண்டி, அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் மழையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடலாம். அதே போன்று இந்த புயல் முழுவதுமா கரையை கடந்திருக்கிறதா, அது வலுவிழக்குவதற்கு எவ்வளவு நேரங்கள் எடுத்துக்கொள்ளும்? நிச்சயமா ஸ்ரீராம், பெஞ்சல் புயலானது மாலை 5:30 மணியிலிருந்து கரையை கடக்கக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாலை 5:30 மணிக்கு பெஞ்சல் புயலுடைய அந்த வெளிவட்டார பாதை, அதனுடைய முதல் கண் பாதை கரையை தொட ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல 7 கிலோமீட்டர் வேகத்தில் அது கரையை நோக்கி தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. அதனுடைய கண் பகுதி சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரைகலை மூலமாகவே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனுடைய கண் பகுதி அந்த மயிலாடுதுறை, மரக்காணம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மகாபலிபுரம் ஆகிய பகுதிகளில் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தான் நம்ம வரைகலை மூலம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகமும் 60 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வரைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்களும் தொடர்ந்து காற்றினுடைய வேகம் அதிகரிக்கிறது என்பதை சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு பிறகு மழையினுடைய அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய வரைகளையே மிக தெளிவாக உணர்த்துகிறது. கிட்டத்தட்ட மிகுந்த மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் அந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுல கரையை கடக்கக்கூடிய பகுதியில் அதிகப்படியான மழைப்பொழிவை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடலூர், புதுச்சேரி, பன்ருட்டி, மரக்காணம், செய்யூர், திண்டிவனம்
ஆகிய பகுதிகளில் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படியான மழைப்பொழிவை உண்டாக்கக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ந்து கரையிலிருந்து மெல்ல மெல்ல நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்திற்கு நிலவும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் எல்லாம் வந்து தற்பொழுது கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், இது முழுமையாக கரையை கடக்குவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அவர்களுடைய செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக முழுவதுமாக கரையை கடந்து வரும். அதாவது 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ளாக முழுவதும் கரையை கடந்து நிலப்பரப்பை நோக்கி வந்துவிடும். நிலப்பரப்பை நோக்கி வந்ததற்கு பிறகு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்ததற்கு பிறகு மேலும் அது நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த நகர்வின் பொழுது அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலு குறையும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புயலினுடைய பாதை அப்படின்றது வந்து வழக்கமாக ஒவ்வொரு புயலும் வடக்கு வடமேற்கு திசை, அதாவது பூமியினுடைய சுழற்சி ஈர்ப்பு விசையின் காரணமாக வடக்கு வடமேற்கு திசையில் தான் வந்து தொடர்ந்து நகர்வதை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. தொடர்ந்து அதுபோல் தான் கடந்த 5 நாட்களாக பயணித்து நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வின் போது அது மேற்கு தென்மேற்கு திசையில் கீழ் நோக்கி நகரக்கூடிய ஒரு புயலாகத்தான் இந்த பெஞ்சல் புயல் வந்து கரையை கடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சென்னை பகுதிகளில் வந்து மேகக்கூட்டங்கள் ஏதும் இல்லாமல் மழைப்பொழிவு ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடியதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மிக தெளிவாக வானம் இருக்கிறது. இன்று இரவும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அவ்வப்போது லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு. கனமழையோ இல்லை காலையில் பெய்த அதி கனமழையோ அப்படின்ற மாதிரியான நிகழ்வு எல்லாம் இனி சென்னையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இதனுடைய திசை வந்து மேலிருந்து கீழ் நோக்கி, அதாவது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி இருப்பதன் காரணமாக வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று தொடர்ந்து மேகக்கூட்டங்களை கீழ் நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், வந்தவாசி திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளெல்லாம் வந்து அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் அந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்து தற்பொழுது அதிக கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தற்பொழுதைய நிலவுப்படி